بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலாவை போற்றி நபிகளார் மீது ஸலவாத்தும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன். சகோதரர்களே, ஸலாத்து ததவ்வு சுன்னத்தான உபரியான தொழுகை சம்பந்தமாக, தொழுகையை பொறுத்தவரையில் சில வேளை கடமையானதாக இருக்கும், சில வேளை உபரியான தொழுகையாக இருக்கும். வழிபடக்கூடிய அனைத்து காரியங்களும் வாஜிபானதல்ல, கட்டாயமானதல்ல. வாஜிபான தொழுகை என்று சொல்கின்ற பொழுது கஸ்ஸலவாத்தில் ஹம்ஸ் அல்வாஜிபா, ஐங்கால தொழுகை கட்டாயமானது. அது தவிர உள்ள உபரியான சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன. உபரியான தொழுகையிலும் சில உலமாக்களுடைய கருத்தின்படி பள்ளியிலே நுழைகிற ஒருவன் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது கடமை என்று, வாஜிப் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதேபோல நேர்ச்சை செய்திருந்தால் நேர்ச்சை செய்த அந்த தொழுகையை நிறைவேற்றுவதும் கடமையாகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த உபரியான தொழுகை மார்க்கமாக்கப்பட்டதற்கு மிக முக்கிய காரணியாக ஒன்று, ஃபர்லான தொழுகை நிறைவேற்றுவதிலே ஏதாவது இடையூறுகள், குறைகள் ஏற்பட்டிருந்தால் இந்த உபரியான சுன்னத்தான தொழுகையின் மூலமாக அது ஈடு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன அவ்வலமா யுஹாசபுன் நாசு பிஹி யௌமுல் கியாம மின் அமாலி அஸ்ஸலாம். மறுமையிலே முதல் மனிதர்கள் அவர்களுடைய செயல்களில் தொழுகையை பற்றித்தான் விசாரிக்கப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு சொல்வான், அவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கும் நிலையில் மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்வான், உந்துரு ஃபி ஸலாத்தி அப்தி, என் அடியானின் தொழுகையை நீங்கள் பாருங்கள், அவன் அதை பூர்ணத்துவமாக அல்லது குறைபாடாக நிறைவேற்றிருக்கின்றானா என்று அல்லாஹ் பார்க்கும்படி மலக்குகளுக்கு கட்டளை பிறப்பிப்பான். அந்த தொழுகை, நிறைவேற்றிய தொழுகை ஃபைன்கான தாம்மத்தன், பூர்ணத்துவமானதாக இருக்குமேயானால் குத்திபத்து லஹு தாம்மத்துன், அது பூர்ணத்துவமானது என்று எழுதப்படும். குறைபாடு உள்ளதாக இருந்தால் அந்த குறைபாட்டை உபரியான சுன்னத்துக்கள் மூலமாக ஈடு செய்யப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபர்லான தொழுகையில் ஏற்பட்ட குறைபாடு இருக்குமேயானால் எனது அடியானுக்கு உபரியான தொழுகை இருக்கின்றதா என்பதை நீங்கள் பாருங்கள். உபரியான தொழுகை இருக்குமேயானால் சுன்னத்தான தொழுகையின் மூலமாக அந்த ஃபர்லாக்கப்பட்ட தொழுகையின் தக்சீர், குறைபாடுகள் நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள். பின்னர் அதன்படிக்கு ஆமாக்கள் எடுக்கப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே நாம் ஃபதுலு ஸலாத்து ததவ்வு, உபரியான தொழுகையின் சிறப்பு சம்பந்தமாக ரபியா பின் கஅபுல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள். அவர்கள் சொன்னார்கள், காலலி அந்நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சொன்னார்கள், சல், கேளுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் விரும்பியதை கேளுங்கள் என்று நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருக்கு கூறிய பொழுது நான் கேட்டேன், அஸ்ஸலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கலோகத்திலே உங்களுடைய தோழமையை நான் வேண்டுகிறேன், உங்களிடத்திலே கேட்கிறேன், சொர்க்கலோகத்திலே உங்களோடு தோழமையாக இருப்பதை நான் வினவுகிறேன் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ கைரதாலிக்க, இதுவல்லாமல் வேறு ஏதும் கேள் என்று சொன்னார்கள். குல்து ஹுவதாக்க, அதைத்தான் நான் கேட்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐன்னி,
அலா நஃப்ஸிக பி கதரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூ செய்து கொண்டு உன் நஃப்ஸுக்கு சாதகமாக எனக்கு உதவி செய்ய என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் உபரியான தொழுகையின் சிறப்பை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. வன்னஹா மின் ஆலமி தாஆத், உபரியான வணக்க வழிபாடுகளிலே மிக மகத்தானது, உயர்ந்த சொர்க்கலோகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு பெரியதொரு காரணியாக அது அமைந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கே ஹதீஸிலே சுஜூத் என்று வந்திருக்கிறது. சுஜூதை நாடப்படுவது ரக்ஆ, ஒரு ரக்ஆத் தொழுவதை தொட்டு தான் நாடப்படுகிறது. சில ரிவாயத்துக்களிலே சுஜூத் என்பதற்கு பகரமாக அனிரகாத்தி ஐன்னி அலா நஃப்ஸிக பி கதரத்தி ரக்ஆத், ரக்ஆத்துக்களை தொழுகை அதிகப்படுத்துவது கொண்டு எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று செய்தி வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே சுன்னத்தான தொழுகையின் மூலமாக மனிதன் சொர்க்கலோகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை அடைகிறான். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், இந்தமா சாலன் நபி அன் அமலின் யுதுகிருஹுல்லாஹு பிஹில் ஜன்னா, சொர்க்கத்திலே அல்லாஹ் நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை பற்றி நபிகளாரிடத்திலே கேட்டபொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக பி கதரத்து சுஜூத், உபரியான சுன்னத்தான தொழுகையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதிகமாக உபரியான தொழுகையை தொழுது வாருங்கள். ஃபஇன்னக லா தஸ்ஜுது லில்லாஹ் சஜிதத்தன் இல்லா ரஃபஅக அல்லாஹு பிஹா தரஜத்தன், அல்லாஹ்வுக்காக தொழுகின்ற பொழுது அல்லாஹ் அதன் மூலமாக அந்தஸ்தை உயர்த்துகிறான். வஹத்த அன்க பிஹா ஹத்தியத்தன், அதன் மூலமாக தவறை அல்லாஹு தாலா மன்னித்து விடுகிறான். ஆகவே கண்ணியத்துக்குரிய நறுமை சகோதரர்களே, நீங்கள் அதிகமாக வழிபடுங்கள், சுன்னத்தான உபரியான தொழுகைகளை நீங்கள் தொழுது வாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நேசிப்பான். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.